தொடக்க கல்வி இயக்குநரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 11வது நாளாக இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் போராட்டக்காரர்களிடம் இன்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து பேசுவதற்காக போராட்டக்காரர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ 10 நாள் முடிஞ்சு 11வது நாளாக இன்னைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கீங்க. பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா? பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கு என்று தான் சொல்ல முடியும். முழுமையான உடன்பாடு இன்னும் முடியலை. நாங்கள் எங்களுடைய தரப்பு கருத்தை அழுத்தமாக சொல்லியிருக்கோம். எங்களுக்கு என்ன இதில் தீர்வு எட்டப்பட்டால் எங்களால் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும், நாங்கள் இதை ஒரு ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றதை தெளிவாகவே சொல்லியிருக்கோம் அரசிட்ட. அரசும் அதை நியாயம்ன்றதை ஏற்றிருக்காங்க. இன்றைக்கு மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் இல்லை உடனே, ஆனால் எங்களுடைய கருத்தை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கொண்டு போயிட்டாங்க. முதலமைச்சர் காலையில் அறிவுறுத்தின்படி அடிப்படையில் தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களுடைய அறிவுறுத்தின்படி தான் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ இந்த கருத்து உடனே இமிடியேட்டாக மேல்மட்ட வரையில் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னும் நிரந்தர முடிவு ஏற்படலை. எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு ஏற்படணுன்றதை வலியுறுத்தி தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இது தோல்வின்னு சொல்ல முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். சார், இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு. இப்போது இந்த 4 மணி நேரத்தில் கொஞ்சம் பாசிபிளாக ஆன்சர் கிடச்சிருக்காங்க உங்களுக்கு? இப்போ எங்களுடைய நியாயமான கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். உறுதியாக இந்த போராடிக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த 20,000 பேருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். முடிவு கட்டாயம் வரும்ன்றதையும் நாங்கள் நம்புகிறோம். முடிவு வரும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி முதல் கட்டமாக இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஏன்னா தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா ஏதாச்சும்? இதுவரையில் அந்த மாதிரியான எந்த ஒரு தேதியெல்லாம் நிர்ணயிக்கலாம். ஆனால் ஓரிரு நாட்களில் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் வந்த உடனே அமைச்சர் அவர்கள் எல்லாம் கலந்து பேசி அடுத்த கட்டமாக இதை ஷார்ட் அவுட் பண்ணி முடிக்கலான்றதை அவங்க ஃபாலோ பண்ணி நாங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக என் கணிப்புப்படி ஓரிரு நாட்கள்லேயே கூட முடிவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போது இது வரைக்குமே 10 நாட்கள் முடிஞ்சு 11 நாட்களாக அந்த மனித சங்கிலி போராட்டம், பேரணி, பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று முதல் மாவட்ட தலைநகரங்களை நாங்கள் பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எதுவுமே நடக்காதனால தான் 10 நாட்களுக்கு பின்பாக தான் இன்றைக்கி மாவட்ட தலைநகரங்களில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னமும் எங்களை அதிகப்படியான அழுத்தத்தை கொண்டு போகாமல் சீக்கிரமாக எங்களுக்கு முடிவு கொண்டு வரணும். இல்லைன்னா ஒரு 4-5 நாட்களுக்கு பின்பு எங்களுக்கு இதுக்கும் மேலே முடிவு வரல, இன்னும் தாமதப்படுத்துகிறாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தை அடுத்த வடிவத்துக்கு கொண்டு போய் இன்னும் தீவிரப்படுத்த தான் எங்களால் செய்ய முடியும். ஓகே சார், உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த போராட்ட களம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக தீவிரமாக இருக்கக்கூடும் எனும் இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையுமே உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் போராட்டம் தொடரும் என தற்பொழுது இடைநிலை ஆசிரியர் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லக்ஷ்மண பழனி, சென்னை.